வணக்கம். இந்த ஸ்கூல் சம்மந்தமான வீடியோ தான். டிசி சம்மந்தமான வீடியோ தான் போடுறது. அதான் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? சிபிஎஸ்இயோட கண்ட்ரோல்ல வருவாங்க அவங்க. ஸ்கூல் நடத்துவாங்க. சிபிஎஸ்இயோட க கண்ட்ரோல்ல வருவாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு ஒரு அம்மா போயிட்டு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க குழந்தைய. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு 4 வருஷம் படிக்குது, 5 வருஷம் படிக்குது. அதுக்கப்புறம் வேற ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னும்போது, அந்த சிபிஎஸ்இ உடைய இதில இருப்பாங்க. அவங்களுடைய வட்டத்துக்குள்ள இருப்பாங்க. சிபிஎஸ்இயினுடைய வட்டத்துக்குள்ள இருப்பாங்க. அந்த அஃபிலியேட்டட்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த ஸ்கூல். இப்போ சிபிஎஸ்இ ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு குழந்தையுமே என்ன சொல்றது? அந்த தாயார், தந்தையார், தாய வச்சுக்கங்களேன். அவங்க வந்து டிசி அப்ளை பண்றாங்க அப்படின்னா, எவ்வளோ நாட்களுக்குள்ள குடுக்கணும் அப்படின்னா, அந்த சிபிஎஸ்இயோட ரூல்ஸ் என்ன சொல்லுது? என்னைக்கு அப்ளை பண்ணாங்களோ, அன்னையிலேருந்து 7 நாட்களுக்குள்ள டிசி குடுக்கணும் அப்படின்னு சொல்லுது சிபிஎஸ்இ போர்டுடைய ரூல்ஸு. ஆனா, இந்த ஸ்கூல் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க சிபிஎஸ்இ அஃபிலியேட்டடுங்க. நாங்க சிபிஎஸ்இ ஸ்கூலு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, டிசி கேட்கும்போது என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களோட டிசி எல்லாம் ப்ராசஸ்ல தான் இருக்குது. நான் சேர்மன் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வரேன். நீங்க ஒரு 3 டேஸ் கழிச்சு வாங்க. சரி ஓகேங்க. நான் 3 டேஸ் ஆயிடுச்சுங்க. 3 டேஸ் ஆனதுக்கப்புறம் நீங்க சேர்மன்ட்ட கன்சல்ட் பண்றேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? சேர்மன்ட்ட கன்சல்ட் பண்ணீங்களா? எனக்கு வந்து டிசி கிடைக்குமா? இல்ல சேர்மன்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டேன் நானு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சீஃப் எஜுகேஷன் ஆஃபீசர் இருக்காரு பார்த்தீங்களா, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு, அவங்க கிட்ட கன்சென்ட் வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் டிசி குடுன்னு சொல்ட்டாரு. நான் வந்து சீஃப் எஜுகேஷன் ஆஃபீசர் கிட்ட பேச வேண்டியிருக்கு. அவரு இப்ப ஊர்ல இல்ல. மீட்டிங்காக வெளியூர் போயிருக்கிறாரு. நீங்க ஒரு 4 நாள் கழிச்சு வாங்க. சரிங்க. 4 நாள் கழிச்சு வந்தாச்சுங்க. சீஃப் எஜுகேஷன் ஆஃபீசர பார்த்துட்டேன். அவரு குடுக்க சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் கரஸ்பாண்டன்ட் கிட்ட கொஞ்சம் ஒரு வார்த்தை கேட்டுக்கோன்றாங்க. கரஸ்பாண்டன்ட் வந்து இப்போதைக்கு உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறாரு. 1 வாரம் லீவ்ல இருக்கிறாரு. நீங்க ஒரு 1 வாரம் கழிச்சு வாங்களேன். சரிங்க. ஏங்க 1 வாரம் ஆயிப்போச்சுங்க. கரஸ்பாண்டன்ட் கிட்டயும் பேசிட்டீங்களா? என்னங்க சொன்னாரு? இல்லங்க கரஸ்பாண்டன்ட் ஓகே சொல்ட்டாருங்க. ஆனா பிரின்சிபால் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோன்னு சொல்றாரு. அ பிரின்சிபால் கிட்ட பேசணும். நீங்க 1 வாரம் கழிச்சு வாங்க. சரிங்க. 1 வாரம் கழிச்சு வரேங்க. 1 வாரம் ஆயிப்போச்சுங்க. பிரின்சிபால்ட்ட பேசிட்டீங்களா? இல்ல பிரின்சிபால்ட்டலாம் பேசிட்டோம். நாங்க எம்டி கிட்ட பேசணும். எம்டின்னா என்னதுங்க? அதாங்க மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனு. அவர்கிட்ட பேசணும். அதனால நீங்க வந்து ஒரு 1 வாரம் கழிச்சு வாங்களேன். இப்படி சொல்லியே அப்புறம் எம்டி கிட்டயும் பேசியாச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, "ஏங்க இந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி இருக்காரு பார்த்தீங்களா? ஹெச்ஓடி கிட்ட பேசணுங்க. ஹெச்ஓடி கிட்ட பேசணும். ஹெச்ஓடி கிட்ட பேசி கலந்து ஆலோசிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் டிசி குடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கலான்னு தான் இருக்கிறோம்." குடுக்க சொல்ட்டாங்க. ப்ராசஸ்ல தான் இருக்குது. யுவர் ஒர்க் இஸ் அண்டர் ப்ராசஸ். சரிங்களா? நாங்க வந்து எல்லார்ட்டயும் பேசிட்டோம். சேர்மனு, சீஃப் எஜுகேஷன் ஆஃபீசரு, பிரின்சிபலு, கரஸ்பாண்டன்ட்டு, அந்த ஸ்கூலுடைய ஆஃபீஸ் பாய் முதற்கொண்டு எல்லார்ட்டயும் கன்சல்ட் பண்ணிட்டு தாங்க உங்க குழந்தைக்கு நாங்க டிசி குடுக்க முடியும். ஏன்னா, அடுத்த வருஷம் ஃபீஸ நீங்க கட்ட மாட்டேன்னு சொல்றீங்களே, எப்படி குடுக்கறது? அந்த ஸ்கூலுடைய ஆஃபீஸ் பாய், பியூனு, ஆயாம்மா, வேன் ஓட்டுற பஸ் டிரைவர் எல்லார்ட்டயும் கன்சல்ட் பண்ணணும்ல. ஒரு வாரம் கழிச்சு வாங்க. அப்படின்னு சொல்லியே அனுப்பி கடைசியில ஸ்கூலோட ஹெச்ஓடி என்ன பண்றாரு, "வாங்க நீங்க முதல்ல வாங்க. ஃபர்ஸ்ட்டு மீட்டிங்ல உட்காருங்க வாங்க." மீட்டிங்ல உட்காந்தா என்ன சொல்ல போறாரு இவரு? "இல்லங்க அடுத்த வருஷம் ஃபீஸ கட்டுருங்க. அது வேலைக்கு ஆகாதுங்க. அடுத்த வருஷம் ஃபீஸ கட்டுனா தான் டிசி குடுக்க முடியும்." ஏங்க என்னங்க நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ன்னு சொல்றீங்க. சிபிஎஸ்இயோட கண்ட்ரோல்ல இருக்குதுன்றீங்க. சிபிஎஸ்இயோட அஃபிலியேட் ஆயிருக்குதுன்னு சொல்றீங்க. சிபிஎஸ்இ ரூல்ஸ நீங்க ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? நான் டிசிக்கு அப்ளை பண்ணி 1 மாசம் ஆகுது. அவன பார்க்குறேன், இவன பார்க்குறேன். இங்க போயிட்டு வா, நாளைக்கு வா, மீட்டிங்ல இருக்கிறாரு, ஊர்ல இல்ல, ஆஃபீஸ்ல இல்ல, படுத்திருக்கிறாரு, உடம்பு சரியில்ல. என்ன கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? சிபிஎஸ்இ ரூல்ஸ் என்ன சொல்லுது? டிசி அப்ளை பண்றாங்கன்னா ஒரு பெற்றோரு, அடுத்த 7 நாளைக்குள்ள டிசி குடுத்தாகணும்னு சிபிஎஸ்இ ரூல்ஸ் சொல்லுது. நீங்க 1 மாசமா இழுத்துட்டு இருக்கீங்களே என்னதான் கதை அப்படின்னா, "நீ நாளைக்கே ஃபீஸ் கட்டுறியா ரூ. 50,000 அடுத்த நிமிஷம் குடுக்குறேன். நாளைக்கே ஃபீஸ் கட்டுறியா? இல்ல இப்ப கட்டுறியா சொல்லு. இப்ப கட்டுறியா? நாளைக்கு டிசி குடுக்குறேன். உனக்கு இன்னுமா புரியல? நாங்க இவன பார்க்கணும், அவன பார்க்கணும், இவன்கிட்ட பேசணும், அவன்கிட்ட பேசணும்னு இவ்ளோ இழுத்தடிச்சுட்டு இருக்கோமே! உனக்கு இது புரியவே இல்லையா உனக்கு? எங்க மைண்ட் வாய்ஸே உனக்கு கேட்கலையா? நாங்க எல்லாத்தையும் டைரக்ட்டா சொல்லுவோம்னு நீ நெனைக்கிறியா? நாங்க டைரக்ட்டா எல்லாத்தையும் சொல்லுவோம்னு எதிர்பார்க்கிறியா நீயி? நாங்க எல்லாத்தையும் நாங்களே வாய திறந்து சொல்லணுமா? நீயே புரிஞ்சுக்க மாட்டியா? எங்க மைண்ட் வாய்ஸ் நீ கேட்ச் பண்ண மாட்டியா? என்னம்மா நீ அடுத்த வருஷம் ஃபீஸ கட்டிட்டு போம்மா. நாளைக்கே ரெடி பண்றேன். இதுதாம்மா மேலெடுத்த முடிவு. அப்ப இதுதான் உங்க முடிவா? ஆமா இதுதான் எங்களோட முடிவு. சரிங்க சார். எவ்வளோ குடுக்கணும் சார் உங்களுக்கு ஃபீஸு? அடுத்த வருஷத்துக்கு உண்டான ரூ. 50,000 ஃபீஸ கட்டிடுமா, நான் டிசி குடுத்துறேன். இதே ரூ. 50,000 கொண்டு போய் நான் ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணிக்கிறேன். வக்கீலுக்கு 50,000 நான் ஃபீஸ் குடுத்துட்டு போறேன். ஏன்னா நீ என்ட்ட அநியாயமா வாங்க பார்க்குற. ஓகேவா? நீ என்கிட்ட அநியாயமா வாங்க பார்க்குற. இப்படி நான் உனக்கு அநியாயமா குடுக்கறதுக்கு நான் வக்கீலுக்கு 50,000 ஃபீஸ குடுத்துட்டு போறேன். ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ்லாம் அந்த மாரி ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்றதுக்கு மினிமம் 30,000லேருந்து 50,000 வரைக்கும் ஃபீஸ் வாங்குவாங்களாம். நான் அதெல்லாம் விசாரிச்சுட்டேன். சரியா? ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் நெறைய பேர் என்கிட்ட இருக்கிறாங்க. ரிட் பெட்டிஷன் ஆர்டிகிள் 226 ரிட் ஆஃப் மேண்டமஸ் போடுறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க.
சரியா? எனக்கு அவங்களலாம் தெரியும். உனக்கு நான் அநியாயமா நான் உனக்கு குடுக்கறதுக்கு, நான் அந்த வக்கீலுக்கு ஒழுங்கா ஃபீஸ குடுத்துட்டு போறேன். அவங்க ஒழுங்கா என் கேஸ நடத்தி எனக்கு தீர்ப்பு வாங்கிட்டு போவாங்க. எப்படி பார்த்தாலுமே நான் கோர்ட்ல கேஸ ஃபைல் பண்ணேன் அப்படின்னா, டிசி குடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணா, கண்டிப்பா ஜட்ஜஸ் வந்து எனக்கு அகைன்ஸ்ட்டா தீர்ப்பு குடுக்க மாட்டாங்க. குழந்தையோட டிசிய குடுத்தே ஆகணும். தாய்கிட்ட ஒப்படைச்சே ஆகணும். அப்படின்னு தான் ஹைகோர்ட் தீர்ப்பு குடுக்கும். அப்படி தான் கோர்ட் தீர்ப்பு குடுக்குமே தவிர, அடுத்த வருஷம் ஃபீஸ வாங்கிக்கிட்டு நீங்க டிசி குடுக்கலான்னு எந்த கோர்ட்டும் ஸ்கூலுக்கு சாதகமா தீர்ப்பு குடுக்காது. அதனால நான் தண்டம் அழுவணும்னு முடிவு பண்ணிட்டேன். கரெக்ட்டா இல்லையா? ஒழுங்கா நீ இத குடுத்தா நான் வாங்கிட்டு போறேன். இல்லன்னா நான் வக்கீலுக்கு ஃபீஸ குடுத்துட்டு போறேன். நான் உனக்கு குடுக்கறது வந்து தண்டம் அழுதுட்டே குடுக்கறது நான் சந்தோஷமா வக்கீலுக்கு குடுத்துட்டு போறேன். வக்கீல் என் கேஸ நடத்துவாரு. கோர்ட்ல பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து வருது. கரெக்ட்டுங்களா? இப்போ தெரியுதுங்களா? நான் அவங்கிட்ட பேசணும், இவங்கிட்ட பேசணுன்றலாம் அவசியமே கிடையாது. சிபிஎஸ்இ ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, டிசி அப்ளை பண்ணிட்டாங்கன்னா, அடுத்த 7 டேஸுக்குள்ள டிசி குடுத்தாகணும். இதுதான் ரூல்ஸு. இந்த ரூல்ஸை அவங்க ஃபாலோ பண்ணாத பட்சத்தில் தான் நம்ம வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறோம். சரிங்களா? நம்ம வக்கீல் நோட்டீஸை வந்து அந்த ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்பக்கூடாது. காப்பி 2 அப்படின்னு போட்டு யார் யாருக்கு அனுப்பணும் அப்படின்னா, த ஸ்டேட் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் சென்னை அவங்களுக்கு அனுப்பணும். கரெக்டுங்களா? சரி, நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் சென்னை அப்படின்னு ஒரு அட்ரஸை போட்டிங்கன்னா அந்த அட்ரஸுக்கு வரும். அந்த அட்ரஸை நாங்கள் அனுப்புவோம். ஓகே, நோட்டீஸை வந்து காப்பி 2 அவங்களுக்கு அனுப்புவோம். சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சொல்கிறாங்களா, சிபிஎஸ்சியினுடைய கிரீவன்ஸை செல்லு, அதுக்கு ஒரு இந்த நோட்டீஸை காப்பி அனுப்பணும். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் நம்ம சிஎம் செல்லுக்கு நம்ம அனுப்ப போகிறோம். கரெக்டுங்களா? சிபிஎஸ்சி போர்டு டெல்லிக்கு அனுப்பணும். ஓகேங்களா? சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இவங்களுக்கெல்லாம் அந்த நோட்டீஸை தட்டி விடணும். கரெக்டுங்களா? என்னன்னு தட்டுறோம்? ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் த சைல்டு இஸ் பீயிங் வயலேட்டட் ஹியர். கரெக்டுங்களா? குழந்தையினுடைய அடிப்படை உரிமை என்னங்க? படிக்கிறதுங்க. அந்த குழந்தையினுடைய அடிப்படை உரிமை என்னது? படிக்கிறது. அந்த படிப்பை அவங்க தடை செய்கிறாங்க. இந்த ஸ்கூல்காரங்க டிசி கொடுக்காம இழுத்து அடிக்கிறாங்க. கேட்டால் வந்து நான் ஸ்கூலுடைய ஆயாமா கிட்ட தான் பேசிட்டு தான் டிசி கொடுப்பேன். ஸ்கூலுடைய செக்யூரிட்டி இருக்கார் பாருங்கள், வெளியே ஓரமாக உட்காந்துக்கிறார் பாருங்கள். ஸ்கூலோட செக்யூரிட்டி ஓரமாக உட்காந்து நைட் டியூட்டி பார்த்துனுக்கிறாரு. அவர்கிட்ட பேசி தான் நான் டிசி கொடுப்பேன். ஸ்கூலோட ஆயாமாட்ட பேசி தான் டிசி கொடுப்பேன். ஸ்கூல் பஸ்ஸு டிரைவர்கிட்ட பேசி தான் நான் டிசி கொடுப்பேன். நான் சேர்மன் கிட்ட பேசணும், எம்டி கிட்ட பேசணும், எஜுகேஷன் ஆஃபீஸர்கிட்ட பேசணும். கரெக்டுங்களா? நான் அங்கே பேசணும், இங்கே பேசணும், பிரின்சிபால்கிட்ட பேசணும், கரஸ்பாண்டண்ட்டை பேசணும். கடைசி வரைக்கும் அவங்க இழுத்து வச்சுன்னுக்கிறாங்களே தவிர காசுக்காக எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து நான் கேஸை ஃபைல் பண்ணுறேன். அது ஃபஸ்ட்டு வக்கீல் நோட்டீஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இதுதான். இத்தனை பேருக்கு வந்து த ஸ்டேட் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் சென்னை, சிபிஎஸ்சி கிரீவன்ஸ் செல்லு, நம்மளோட சிஎம் செல்லு, சிபிஎஸ்சி போர்டு டெல்லி, சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இவங்களுக்கெல்லாம் ஒரு நோட்டீஸ், இந்த நோட்டீஸை அவங்களுக்கு காப்பி அமுச்சு விட்றணும். இத்தனை பேருக்கு நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா யாராவது ஒருத்தரை விழிச்சிக்க மாட்டான், யாராவது ஒருத்தங்க நல்லவன் இருக்க மாட்டான், யாராவது ஒருத்தன் கடமை உணர்ச்சியோடு செயல்படுறவங்க இருக்க மாட்டான், எவனா ஒருத்தன் இவங்களுக்கு ஒரு குட்ட மாட்டான், ஒழுங்காக கொடுத்து விடுன்னு சொல்ல மாட்டான். கரெக்டுங்களா? இதுதான் மேட்ரு. ஒரு கதவை தட்டுறது வேலை, 10 கதவை தட்டணும். 10 கதவை தட்டினா ஏதோ ஒரு கதவு திறக்கும். அங்கே ஓகேங்களா? அங்கே கண்டிப்பாக எவனோ ஒரு நல்லவன் ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து என்ன பண்ணுவான், இந்த வேலையை வந்து உங்களுக்கு ஈஸியாக முடிச்சு கொடுத்துருவான். இந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்பும்போது இத்தனை பேருக்கு அனுப்பணும். குழந்தையினுடைய அடிப்படை உரிமையை படிக்கிறது தாங்க. அதை வந்து இவங்க வயலேட் பண்ணுறாங்க. குழந்தைய படிக்க விட மாட்டுறாங்க, டிசி கொடுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம நோட்டீஸ் அனுப்புவோம். நான் வக்கீலில் எனக்கு வேணாங்க, எனக்கு 5000 ஃபீஸ் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னா நீங்களே இந்த நான் சொன்ன இவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி விடுங்க. ஒரு பெற்றோரா ஒரு தாயாரா இருந்து நீங்களே என்ன பண்ணுங்கள், நீங்களே இந்த லெட்டர் இவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு எதனா ஒரு பதில் வரலைன்னா அப்போ நீங்கள் வக்கீல்கிட்ட தான் வரணும். வக்கீல்ன்றது லாஸ்ட் ரிசார்ட்டு. கரெக்டுங்களா? கோர்ட்டுன்றது லாஸ்ட் ரிசார்ட்டு. கரெக்டுங்களா? வக்கீல்கிட்ட நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டீங்கன்னா வக்கீலே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வழி காமிப்பாங்க. இல்லைங்க என்ன செலவு பண்ண கையில் காசு இல்லைங்க அப்படின்னு சொன்னாக்கா இவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த லெட்டர் அனுப்பி விடணும். அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க கண்டிப்பாக. சரிங்களா? இதுதான் மேட்ரு. அதாவது இந்த லீகல் நோட்டீஸை டிராஃப்டிங் பண்ணும்போது நான் ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டேன், எல்லோரும் போடுறது தான் இது. அதாவது உங்களோட ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கீங்க இல்லையா? ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த ப்ராஸ்பெக்டஸில் எங்கேயாச்சும் வந்து தகப்பனாரிடத்தில் தான் நாங்கள் டிசிஐ கொடுப்போம், தாயாரிடத்தில் கொடுக்க மாட்டோம்னு எங்கேயாச்சும் உங்கள் ஸ்கூல் ப்ராஸ்பெக்டஸில் இது சொல்லியிருக்கீங்களா? தாயார் வந்து தந்தையினிடத்திலிருந்து என்ஓசி வாங்கி கொண்டு வந்தால்தான் நாங்கள் தாயாரிடத்தில் குழந்தையினுடைய டிசியை ஒப்படைப்போம் என்று உங்களுடைய ப்ராஸ்பெக்டஸில் ஸ்கூல் நடத்துகிறவர்களே குறிப்பிட்டிருக்கீங்களா அப்படின்னு நம்ம வந்து அதில் போடணும், அந்த நோட்டீஸில் போடணும். கரெக்டுங்களா?
இந்த கேள்விக்கு எதுக்குமே அவங்களால பதில் சொல்ல முடியாது ஸ்கூலால், நல்லா மாட்டிக்குவாங்க. கரெக்ட்டுங்களா? அதனால் வந்து சட்டத்தை விட மேலானது எதுவுமே கிடையாது. கரெக்டான ப்ராப்பரான சேனல் வழியாக அப்ரோச் பண்ணோன்னா எல்லாரும் எல்லாருமே வந்து முழங்கால் படிக்கிட்டே ஆகணும். கரெக்ட்டுங்களா? அதனால் வந்து சொல்கிறேன். இது என்னென்னா, லா இஸ் சுப்ரீம். கரெக்ட்டுங்களா? நீங்கள் வந்து கரெக்டான அட்வொகேட் அப்ரோச் பண்ணி கரெக்டாக ப்ராப்பர் சேனல் வழியாக போனீங்கன்னா, எப்பேற்பட்ட மார் தட்டுறவனும் முழங்கால் படி இடுவான். கரெக்ட்டுங்களா? அவன் 1000 கோடி வச்சுருக்கட்டும், 2000 கோடி வச்சுருக்கட்டும், அவன் யாராக வேணா இருக்கட்டும். கரெக்ட்டுங்களா? கோர்ட்லேருந்து ஒரு சம்மன் போச்சுன்னா அவன் வக்கீலுக்கு தேவையில்லாமல் ஃபீஸ் கொடுத்தாகணும். கரெக்ட்டுங்களா? அதனால் வந்து உங்களுக்கு கொடுக்கலையா, அவன் வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்தாகணும். கரெக்ட்டுங்களா? இல்லைன்னா இந்த கேஸ்லாம் எடுத்து நடத்த மாட்டாங்க யாருமே. கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால் வந்து எல்லா இடத்துலையுமே எல்லாருமே பெரிய ஆளாக இருக்க முடியாது. எல்லா இடத்துலையுமே செல்வாக்கு செட் ஆகாது. எல்லா இடத்துலையும் பணம் பாயாது. புரியுதுங்களா சொல்கிறது? நான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் வந்து நிற்க முடியுமா? சொல்லுங்கள். அங்கே எல்லோரும் அடிபணிஞ்சு தான் ஆகணும். இதுதான் மேட்டர். ஆகையினால் யாரையும் வந்து நம்ம யாரையுமே ஹார்ம் பண்ணுறதுக்கு நம்மளோட நோக்கம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரிலாம் ஸ்கூலுக்கு டிசி கொடுக்க மாட்டேன், குழந்தைக்கு டிசி கொடுக்க மாட்டேன், நீ 50,000 கட்டி தான் ஆகணும், அடுத்த வருஷம் ஃபீஸ் கட்டி தான் ஆகணும்னு ஒருத்தன் விடாப்படியாக நிற்கிறான்னா நம்ம அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துடணும். அது எப்படி முடியும்? வக்கீலால் மட்டும்தான் முடியும். கரெக்ட்டுங்களா? வக்கீலை அணுகுனீங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற வக்கீலை அணுகுனீங்கன்னா அவங்களே அதை பண்ணி விட்ருவாங்க. கரெக்ட்டுங்களா? இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானா என்ன வேணால் செஞ்சு விட்றணும். ஏன்னா இப்போ கலிகாலத்தில் எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. நான் என்ற ஆணவம் அகம்பாவம் ரொம்ப ஆகிப்போச்சு. கையில் ஒரு கோடி அக்கௌண்ட்டில் வச்சுருந்தாலே வந்து நான் யார் தெரியுமான்ற வேண்டியது, அப்புறம் வந்து அங்கே எங்கேயா ஸ்டேஷனில் போயிட்டு இன்ஸ்பெக்டர் எதிர்த்து பேச வேண்டியது, ஏசி டிசி கிட்ட போய் நல்லா அடி வாங்கிக்கிட்டு கேஸை வாங்கிக்கிட்டு வந்து ஐயா சாமின்னு சொல்லிட்டு வக்கீல் ஆஃபீஸில் வந்து எங்களை காப்பாற்றுன்னு அழ வேண்டியது. எதுக்கு இந்த மாதிரி வந்து சீன் போடுவானே, எதுக்கு கட்சியில் வந்து பம்மிக்கிட்டு வருவானே? இந்த மாதிரி என்னுடைய ஆஃபீஸோட நேற்று 2 ஆண்கள் வந்து அழுதுட்டு போனாங்க. ஒருத்தர் தப்பு பண்ணினார், அவர் மாட்டிக்கினார். இன்னொருத்தரும் தப்பு பண்ணி அவரும் மாட்டினார். 2 பேருமே என் கண்ணு முன்னாடி, என் டேபிள் முன்னாடி தான் உட்காந்து அழுதுட்டு போனாங்க. சார் நான் தப்பு பண்ணிட்டேன் சார், என்னால் தூங்க முடியல. ஒரு பக்கம் போலீஸ் பிரச்சனை பண்ணுது, ஒரு பக்கம் போலீஸ் எனக்கு பிரச்சனை கொடுக்குது, ஒரு பக்கம் என்னோட எதிரி எனக்கு பிரச்சனை கொடுக்குறான். பண்ணது தப்பு தான் சார், நான் இப்போ திருப்பி அதை செட்ரைட் பண்ணணும்னு நினைக்கிறேன், முடியல சார் அப்படின்னா, இதுதான் வந்து நீ இன்வைட்டட் ப்ராப்ளம். இது உனக்கு நீயே ஆப்பு வச்சுக்கிற, உன் சொந்த காசில் நீ சூனியம் வச்சுக்கிற. எதுக்கு தேவையில்லாமல் வந்து நான் பெரிய ஆளுன்னு ஜபர்தஸ்து காட்டுவானே, எதுக்கு போய் மாட்டிட்டு இப்போ அவதிப்படுவானே? அதனால் வந்து மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, சார் எனக்கு கையில் காசு பணம் வந்து போச்சு, ஓகேங்களா, கொஞ்சம் அப்படி செல்வாக்கு இருக்குது, இதை வச்சு நான் வந்து இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நடுவில் உங்களை போல இருக்கிற வக்கீல்கள் தான் உள்ளே பூந்து குட்டையை குழப்பி நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டு எங்களை இது பண்ணிடுறீங்க சார். நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் சட்டம் தன்னுடைய கடமையை செய்யுது. கரெக்டுங்களா? நீங்கள் அநியாயம் பண்ணுறீங்க, அதுவும் வெட்ட வெளிச்சத்தில் நீங்கள் பண்ணுறீங்க, ஓகேங்களா? அதுக்கு சட்டத்து மூலமாக சொல்யூஷனுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க எங்ககிட்ட வராங்க, நாங்கள் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறோம், நீங்கள் பயந்துடுறீங்க. எதிர்த்து தான் இல்லைங்களேன், ஹைகோர்ட்டுக்கு வந்து பதில் தான் சொல்லுங்களேன், டிசி கொடுக்க மாட்டோம், குழந்தைக்கு டிசி தரமாட்டோம்னு வந்து கோர்ட்டில் தான் சொல்லுங்களேன், அந்த பதில் சொல்லி தான் பாருங்களேன், என்ன நடக்குதுன்றதான் பாருங்களேன். சரிங்களா? சரி, ஓகே. இந்த 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 டிசி இந்த பேர் என்ன, இந்த தாயினிடத்தில் டிசியை தரமாட்டோம், கரெக்டுங்களா? உங்களுடைய எந்த ஒரு ஸ்கூலுமே வந்து தன்னுடைய ப்ராஸ்பெக்டஸில், ஓகேவா, சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால் எந்த ஸ்கூலுமே தன்னுடைய ப்ராஸ்பெக்டஸில் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய கணவரிடத்தில் சென்று என்ஓசி வாங்கி கொண்டு வாருங்கள், அப்பொழுது தான் இந்த குழந்தைக்கு நாங்கள் டிசி கொடுப்போம் அப்படின்னு அவங்களோட ப்ராஸ்பெக்டஸில் அவங்க போட மாட்டாங்க, போட முடியாது. அது அகைன்ஸ்ட் த லா. புரியுதுங்களா? ஸ்கூல்கள் வேணால் ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து, டிசி கேட்க வருகின்ற தாய்மார்கள், ஓகேங்களா, நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கும் பட்சத்தில், கரெக்டுங்களா, உங்களிடத்துல இருந்து அடுத்த வருடத்துக்கு உண்டான ஃபீஸுகளை நாங்கள் வாங்கி கொண்டு தான் உங்களுக்கு டிசி கொடுப்போம்னு ஒரு போர்டு வைங்க. இல்லைன்னா வைங்க, உங்கள் ஸ்கூலில் பெரிய பப்பரப்பான ஒரு போர்டு வைங்க, எல்லோரும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி. அப்படி இல்லைன்னா வந்து அந்த உங்களுடைய கணவரிடம் இருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டு வரவும், இந்த குழந்தையை வேறு எந்த ஸ்கூலில் வேண்டுமானாலும் சேர்த்து கொள்ளலாம், அதற்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று உங்களுடைய கணவரிடத்திலிருந்து நீங்கள் ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை வாங்கி கொண்டு வந்தால்தான் உங்களுக்கு நாங்கள் டிசி கொடுப்போம் தாய்மார்களே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல் ஒரு பெரிய போர்டு வைங்க, ஓகேங்களா? அப்படி போர்டு வைக்க முடியுமா? அந்த ஸ்கூலால் கண்டிப்பாக வைக்க முடியாது. உங்களுக்கே தெரியுது எது நியாயம் எது அநியாயம்னு உங்களுக்கே தெரியுது. தெரிஞ்சும் பண்ணுறீங்கன்னா என்ன சொல்கிறது? நான் எல்லா ஸ்கூல்லையும் குறை சொல்லலை, ஒரு சில ஸ்கூல் பண்ணுறாங்க, சரிங்களா? அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன், கரெக்டுங்களா? அப்போ உங்களால் ப்ராஸ்பெக்டஸ்லையும் உங்களால் போட முடியாது, உங்களால் போர்டும் வைக்க முடியாது, கரெக்டுங்களா? உங்களோட பைலா இருக்கு இல்லையா, ஸ்கூலுடைய பைலாஸ், உங்கள் ஸ்கூலுடைய பைலாஸ், அதுதான் உங்களுடைய ஸ்கூலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அது எந்த பேரண்ட்டுக்காக அது தெரியுமா?
எந்த பேரண்ட்டுக்கும் அது தெரியாது. இல்லை உங்களுடைய பை லாஸ், உங்களுடைய உங்களுடைய விதிகள், உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், உங்களுடைய பாலிசிகள் இதையெல்லாம் வந்து அந்த உங்கள் ஸ்கூலில் குழந்தைங்கள சேர்த்துருக்காங்களே அந்த தாய்மார்கள், தந்தைமார்கள் அவங்கக்கிட்ட உங்கள் ஸ்கூலுடைய பைலா ஒரு காப்பி கொடுத்துருக்கீங்களா? அதான் எல்லாமே ப்ராஸ்பெக்டஸில் இருக்கே சார். அதுதான் சார் எல்லாமே. அந்த ப்ராஸ்பெக்டஸில் இப்படி போட்டிருக்கீங்களா? என்ஓசி வாங்கி கொண்டு வந்தால்தான் தாயாருக்கு டிசி தாயார் இடத்துல டிசி கொடுப்போம், இல்லை என்றால் வழங்க மாட்டோம்னு கொடுத்துருக்கீங்களா? அப்படிலாம் எப்படி சார் போட முடியும்? அப்போ தெரியுது இல்லையா? அப்போ எது நீதி, எது அநீதி, எது நியாயம், அநியாயம் தெரியுதா இல்லையா? அப்போ அதுக்கு அதன்படி நடந்து போனோமே தவிர, காசுக்கு ஆசைப்பட்டு அடுத்த வருஷம் ஃபீஸை கட்டு அப்போ தான் டிசி கொடுப்பேன் அப்படின்னா, எல்லாருமே வந்து ஆட்டுக்குட்டியாக இருப்பாங்களா? ஒரு சில பேர் சிங்கம் மாதிரி கர்ஜிப்பாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் வந்து அங்கே அமைங்கி போயிடுறீங்களா இல்லையா? எதுக்கு இந்த மாதிரி செயல் செய்வானே? ஓகே, இன்னும் கொஞ்சோண்டு பாயிண்ட் இருக்குது, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான்.